guys, welcome back my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு கிராமத்து ஸ்டைல்ல ஒரு மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம புளி கரைசல் முதல்ல ரெடி பண்ணணும். அதுக்கு அழுத்தி பிடிச்சி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் புளியை கரைச்சி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதிலே விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு கூட்டிட்டு தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலலாம் ஆட் பண்ணக்குள்ள மீன் குழம்பு நல்லா மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்காக இப்போது காரத்துக்கு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடிங்க, இது நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கையை வச்சு நல்லா நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் இதுதான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இது ஸ்பெஷலாக மீன் குழம்பு, கார குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெய் கொஞ்சம் மீன் குழம்புக்கு அதிகமாக சேர்க்கக்குள்ளே இன்னும் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் கீரி சேர்க்க வேண்டாம், முழுசாக 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் வெட்டி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இப்போது தக்காளி சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா சுருண்டு கொதங்கி வர அளவுக்கு இது இருக்கட்டும். பொதுவாக மீன் குழம்புலாம் வைக்கக்குள்ள இந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, இது வதங்கிறத பொறுத்து தாங்க குழம்போடைய மனம் இருக்கும், ருசி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எங்கள் பாட்டி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பு இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடணும். இந்த புளியோடைய பச்சை வாசனை, மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போய் குழம்பு நல்லா திக்காக ஆகணும். ஓரளவு திக்கானதும் நம்ம முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இதை கொதிக்க வைக்கக்குள்ள மூடி எதுவும் போட்டுட வேண்டாம். மூடி எதுவும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷம் போல் திறந்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த ராஸ்மல் போகும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு கொதி வருது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குழம்பு கட்டியாகாது, தண்ணியாக தான் இருக்கும். நம்ம குழம்பு தண்ணியாக இருக்கும் போதே மாங்காய், முருங்கைக்காய்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு அதுக்கப்புறமா கட்டியாகாது. அதனால் கொஞ்சம் கெட்டியானதும் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு முன்னே இருந்ததை விட கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய், முருங்கைக்காவை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு திக்கான பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடலாம். மீனை போட்டுட்டு நம்ம ரொம்ப கிண்டணும் அப்படின்னா மீன் உடஞ்சிடும், கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலாப்பில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதித்து நமக்கு குழம்பு ரெடி. இப்போ கொத்தமல்லி தழையை தூவிடலாம். ரொம்ப சூப்பரான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளிப்பு வடகம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெங்காய வடகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு சுட சுட ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.